நீங்கள் ஒருத்தருக்கு உதவ வேணாம், ஒருத்தருக்கு காப்பாற்ற வேணாம், வாழ வைக்க வேணாம். ஒரு இன்சொல், ஒரு வாழ்த்து, ஒரு பாராட்டு, அது கூடவா நம்மால் முடியாமல் போய்விடும். ஆனால் இப்போ அது கூட முடியவில்லை. ஏன் வெளியே, ஏன் வீட்டில் நம்ம இருக்கிறவங்கள பாராட்டுறோமா? என்னடா இது, இவன் இத்தனை வீடியோ போடுறானே, ஒரு வீடியோவில் கூட சபை மரியாதை இல்லாமல், ஒரு வணக்கம் நன்றி எதுவுமே சொல்லாமல் வீடியோ போடுறானேன்னு நினைப்பீங்க. நினைக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு தோணுது. நான் ஆரம்பத்துலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதாவது, பெரியோர்களே, தாய்மார்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பே, என் இனிய தமிழ் மக்களே, என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்களே, என் உயிரினும் மேலான, இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இல்லாமல் நான் பாட்டுக்கு பேசிட்டு நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். இது நான் ஒரு வித்தியாசமாக செய்யணும்லாம் நினைக்க கிடையாது. நான் இந்த பூமியில் ஜனித்து 53 ஆண்டு காலம் முடிய போகிறது. இந்த 53 வருஷத்தில் இந்த சமுதாயத்திலையும் இந்த மனிதர்களிடமும் நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன். பிறக்கும்போது பணக்காரனாக பிறந்தேன். உறவுகளுடன் கொஞ்சி குழாவி வளர்ந்தேன். ஏழையானேன். ஊர் விட்டு ஊர் தஞ்சம் பிழைக்க நாடோடியாக வந்தோம். உறவுகளை விட்டு விலகி வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, இதையெல்லாம் விட சமீப காலமாக ஒரு 6 ஆண்டு காலமாக இளம் வயது மரணம் தூரத்திலிருந்து என் அருகில் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னுடைய முதல் வீடியோவிலிருந்து இதுவரைக்கும் போட்ட எல்லா வீடியோவிலையும் அதுதான் என்னுடைய மெயின் கருத்தாக இருக்கும். இளம் வயது மரணம். அதுக்காகத்தான் நான் ஒரு வணக்கமோ நன்றியோ சொல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்காக வணக்கம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசில் ரேடியோவில் தீபாவளி பண்டிகை அப்போ, தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக ரேடியோவில் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் நடந்தது. அதில் யார் பேசினாங்க என்னங்கிறதுலாம் ஞாபகம் இல்லை. ஆனால் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த இதில் பேசினவங்க பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஈருங்கை உதறான் அப்படின்னு. ஈரக்கையை கூட உதற மாட்டாங்க, 2 சொட்டு தண்ணீர் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற அளவுக்கு கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உதவ வேணாம், ஒருத்தருக்கு காப்பாற்ற வேணாம், வாழ வைக்க வேணாம். ஒரு இன்சொல், ஒரு வாழ்த்து, ஒரு பாராட்டு, அது கூடவா நம்மால் முடியாமல் போய்விடும். ஆனால் இப்போ அது கூட முடியவில்லை. ஏன் வெளியே, ஏன் வீட்டில் நம்ம இருக்கிறவங்கள பாராட்டுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் ரேடியோவில் நடந்து கேட்டிருக்கிறேன். அது மாதிரி பாராட்டுறதுக்கு கூட இப்போ மனுஷங்களுக்கு நேரம் இல்லை, வாழ்த்துறதுக்கும் பாராட்டுறதுக்கும். என்னை மாதிரி கோடான கோடி பேரை இசையால் தாளாட்டி தூங்க வைத்த தாயாகிய தாய்க்கு மனம் வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, கேவலப்பட்டு, கஷ்டப்பட்டு துடித்து கொண்டிருக்கும்போது ஆறுதலாய் இசையால் மயிலிறகால் தடவி கொடுத்த இசை நாணி, அவதார புருஷன் இசை நாணி, ராகதேவன், சிம்போனி மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசு கௌரவிச்சு மரியாதை கொடுத்து பாராட்டு விழா எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தமிழக அரசுக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஒரு காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரான்ஸில் போய் செவாலியர் விருது வாங்கிட்டு வந்தார். அவரை போன்ற ஒரு சிறந்த நடிகர் இனி வரப்போவதில்லை. அவருக்கு அப்போ செவாலியர் விருது வாங்கினப்போ அவரை நம்ம தமிழ்நாட்டில் அவரை யாரும் கண்டுக்கவே இல்லை, ஒரு பாராட்டு விழாவோ கௌரவிக்கவில்லை. அது ரொம்ப எல்லாருக்கும் மன வேதனையாக இருந்தது.
ஆனால் இப்போ இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்ததற்கு மீண்டும் தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோடான கோடி ரசிகர்கள் சார்பாக, இளையராஜா ரசிகர்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம். இந்த புக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி 25 2000 வந்தது. இவர் தான் ஆசிரியர் ஜி. அசோகன், ஜிஏ பப்ளிகேஷன் ஜி. அசோகன் அவர்கள். 2000க்கு முந்தி புத்தகம் நாவல்களை நிறைய வாங்கி படிப்போம். அப்போ கிரைம் கதைக்குன்னு கிரைம் மன்னன் ராஜேஷ்குமாருக்கு தனியாக கிரைம் நாவல்னு ஒன்று வெளியிட்டார். என் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுக்கு குடும்ப நாவல்னு நாவல் டைம் அப்படின்னு ஒரு புக்கு. மாதம் இந்த மாதிரி புத்தகங்கள், பத்திரிகைகள், நாவல்கள் அச்சிட்டு வெளியிட்ட ஜிஏ பப்ளிகேஷன் அவர்கள் 25வது வருஷம் சூப்பர் ஸ்டாரோட 25 வருஷம் 2000 இந்த புத்தகம் போட்டு கொடுத்தார். 60 ரூபா. அப்போ 25வது ஆண்டின் முடிவில் வந்த படம் படையப்பா. எனக்கு 2000 கல்யாணம் ஆனது. எனக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் ஜோடியாக பார்த்த படம் தாரமங்கலத்தில் படையப்பா பார்த்தோம். அப்போல்லாம் படம் மாவட்டத்துக்கு ஒரு தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும். சிட்டியிலேருந்து பட்டி தொட்டிக்கு வரத்துக்கு வருஷமே ஆகும். 5-6 மாதம் 7-8 மாதம் ஆகும். அந்த மாதிரி தாரமங்கலத்துக்கு வந்தப்போ எங்கள் கல்யாணம் ஆகி ஜோடியாக நாங்கள் பார்த்த படம் முதல் படம் படையப்பா. அந்த டைமில் தான் இந்த புத்தகம் வந்தது. இதை நாங்கள் இன்னும் பத்திரமா வச்சுருக்குறோம். இது இப்போ எல்லாம் செல்லரிச்சு போன மாதிரி ஒரு இதாக இருக்குது. இதை மீண்டும் ரீபப்ளிகேஷன் பண்ணுனா நாங்கள் வாங்கி பத்திரப்பத்து வைப்போம். இதே போல் சூப்பர் ஸ்டாரின் 50வது ஆண்டு காலம். இந்த 50வது ஆண்டில் அவர் சாதாரண நடிகர், பெரிய சாதனையும் எதுவும் பண்ணவில்லை. சாதாரண நடிகர். அவரோட ரசிகர்கள் நாங்கள். அவரை தமிழக அரசு பாராட்டு விழா நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படலை. இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையோ இல்லை ஒரு தொலைக்காட்சி நிறுவனமோ எங்கள் சந்தோஷத்துக்காக ஒரு புத்தகம், இதே மாதிரி புத்தகம் வெளியிட்டாலும் சரி, இல்லை இப்போத்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்பம், கேசட்டு இந்த மாதிரி வெளியிட்டாலோ அதை நாங்கள் வாங்கி பார்த்து சந்தோஷப்படுவோம். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லோருக்கும் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது முடியாத காரியம். ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ரஜினி ரசிகர்களாகிய எங்களுக்கு இது ஒரு ஆசை. நல்லதை பாராட்டுங்கள், நல்லதை வாழ்த்துங்கள், நல்லது செய்யுங்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி.